சில பேர் வந்து இந்த நேமு மட்டும் கருப்பட்டி காப்பின்னு எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து சரியாக கொடுக்கல அப்படின்ற ஒரு ஒரு சின்ன மன வருத்தமும் இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து இதை சமூக பார்வையாக பார்த்தாலும் பிராண்டுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ட்ரேட்மார்க் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து இது மூலிமா உங்களுக்கு நீங்கள் கற்றுருக்கீங்கல்ல. எப்போ கருப்பட்டின்றதை நீங்கள் சென்னையில் கொண்டு வந்தீங்க, இப்போ எங்களுக்கு பட்டித்தூட்டில் எங்களுக்கு டிமாண்ட் எங்களுக்கு சரக்கு கொடுக்க முடியல அப்படின்றாங்க. சுரண்டல் ஆரம்பித்து இப்போ 52 கடை. இதை எப்படி காப்பி பேஸ்ட் பண்ண போகிறாங்க? நம்ம தானே ஒரு இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது வந்து ஒரு சரியான ஒரு லீகல் அட்வைஸும் இல்லை. நாங்கள் இவ்வளோ பெருசாக ஆகுன்றதை எதிரும் பார்க்கல. 52 கடை, இது ஃப்ரான்ச்சைஸும் இல்லை, ஃபுல்லாக ஓனர் ஒன்றும் இல்லை. இந்த மாடல் ஆக்சுவலாக எனக்கு புரியலை. இப்போ சொல்கிறீங்க அவங்க மாடல் பற்றி. இப்போ நம்மளுக்குன்னு சொல்லி இடம் வந்தாச்சு. இனிமேல் நம்ம அதுக்கு போக கூட அதை எப்படி கூற போடணும், அதை எப்படி நம்ம இது பண்ணணும்னு பார்க்குறோம். நம்ம அதையே வேலி போடாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா வேற எல்லாருமே அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதில் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா? இப்போ மேலே ஒருத்தவங்க வந்து எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்களோட அவுட்லேயரை பார்த்து எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கோம், அதுக்கு அது என்னென்ன அளவு பண்ணியிருக்கோம் அவங்க டக்குன்னு அவங்களால அடாப்ட் பண்ண முடியாது. அப்போ திருநெல்வேலி அல்வாக்குன்னு ஒரு வெப்சைட் தனியாக இல்லை. சரி, நம்ம அதை கொடுத்துருவோம் சொல்லி ஆன்லைனில் hallvakadai.comனு ஆரம்பித்தோம். 14 முடிச்சுட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான் ஹல்வா கடை. வெளியே எவ்வளோ வளர்ச்சி இருக்கோ அதே மாதிரி உள்ளேயும் வளர்ச்சி இருக்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு போகிறப்போ மற்றவங்களும் அது கீர் கொடுத்து வளர்றாங்களா? ஒரு ஃபுட்டுக்கு ஒரு தங்குற இடம் இந்த ரேஞ்சுக்கு கிடச்சா போதுன்றதுனால தான் நாங்கள் வந்து இறங்கி செய்வோம். படிக்கும்போதே பார்த்தீங்கன்னாலுமே ஸ்டால்ஸ் போடுறது, போய் சாம்பிள்ஸ் கொடுத்து விற்கிறது, நீங்கள் வாங்குற ரெண்டாவது ப்ராஃபிட் ரேஷியோ கணக்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இது பிஸ்னஸ். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் உள்ளே இருந்ததுனால ஆளுக்கும் நம்ம ஒரு கடையை பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டெப்பாக வந்தது தான். சரி, நம்ம வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோம், இதிலே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம்னு சொல்லிட்டு உடனே இடம் மாற்றி அது வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சிங்க. ஆனால் இன்றைக்கி தெரு கருப்பட்டி காப்பின்னு சொல்லிட்டு வேறு பிராண்டில் நிறைய கடை வந்துருச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நாங்கள் ஆலடிப்பட்டியான் அப்படின்றது ஒரு பிராண்டாக நம்ம சென்னையில் ஓரளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் வந்த வழிகள் நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த இதை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து நாங்கள் இதை வந்து இதில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு விஷனரி இருக்குது அப்படின்றத நாங்கள் எடுத்து வைக்கல. ஆரம்பிக்கும் போது வந்து இதை நம்ம ஒரு மாற்று இனிப்பு கொண்டு போனோம், நம்ம ஊரில் கிடைக்கிற சாதாரண ஒரு கருப்பட்டி வந்து சென்னையில் கொடுக்கணும், ஒரு நல்ல ஸ்வீட்ஸை வந்து கருப்பட்டியில் பண்ணக்கூடிய ஸ்வீட்ஸ் நாட்டு சீரை பண்ணணும்னு சொல்லி நம்ம கொண்டு வந்தோம். உடனே அது வந்து இவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து அங்கீகரிப்பாங்க அப்படின்றத எங்கள் லேட்டராக தான் உணர்ந்துக்கிட்டோம். அது வந்து நம்ம சென்னையில் மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியுது. சரி, இப்போ இதை பார்த்து இதை வந்து இதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இது ஒரு ரோல் மாடல்னு எடுத்துகிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பிராண்டுகள் கொண்டு வர்றது எங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தில் சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சில பேர் வந்து இந்த நேமு மட்டும் கருப்பட்டி காப்பின்னு எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து சரியாக கொடுக்கல அப்படின்ற ஒரு சின்ன மன வருத்தமும் இருக்குது. அது எல்லோரும் கொஞ்சம் திருத்திட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா எண்ட் யூசர் கஸ்டமர் தான், வாடிக்கையாளர்கள்லாம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காஃபி டீயோ, ஏன்னா டீ மார்க்கெட் காஃபி மார்க்கெட்டுன்றது தான் ஒரு நம்ம இந்தியர்களுக்கு ஒரு பெரிய உணவே வந்து அதுதான். அப்போ அதை வந்து ஒரு குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இன்னும் எல்லாருமே வந்து ஒரு நாணயமாக இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். நாங்கள் கொண்டு வந்த பிராண்டு இப்போ எல்லா பக்கமும் போகுது. பயணிர் இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வந்து உடன்பாடு இல்லை. இருந்தாலும் நாங்கள் நிறைய எங்களுக்கு என்ன இப்போ சந்தோஷம்னா, நாங்கள் வாங்கக்கூடிய பனை தொழிலாளர்கள்லேருந்து எல்லாருமே எப்போ கருப்பட்டின்றதை நீங்கள் சென்னையில் கொண்டு வந்தீங்க, இப்போ எங்களுக்கு பட்டித்தூட்டில் எங்களுக்கு டிமாண்ட் எங்களுக்கு சரக்கு கொடுக்க முடியல அப்படின்றாங்க. அப்போ அது ஒரு நலிவடைஞ்சு கொண்டிருக்கிற ஒரு தொழில் வந்து இப்போ ஒரு அடுத்த கட்டமாக கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டைட்டான வேலைகள் இருக்குன்றது அது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து இதை சமூக பார்வையாக பார்த்தாலும் பிராண்டுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ட்ரேட்மார்க் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து இது மூலிமா உங்களுக்கு நீங்கள் கற்றுருக்கீங்கல்ல. அது ஒரு பெரிய லேர்னிங். அதை நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்துருக்கலாம். இதே நாலேஜோட நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட்மார்க் முன்னாடி வாங்கியிருப்பீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் தான் இதை கொண்டு வந்தோம் அப்படின்றதுனால இதை எப்படி காப்பி பேஸ்ட் பண்ண போகிறாங்க, நம்ம தானே ஒரு இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது வந்து ஒரு சரியான ஒரு லீகல் அட்வைஸும் இல்லை. நாங்கள் எவ்வளோ பெருசாக ஆகுன்றதை எதிரும் பார்க்கல. அதனால நாங்கள் வந்து அதுக்கு பின்னாடி போக பிஸ்னஸ் அதில் எப்படின்னு யூனிக்காக கொண்டு வரணும், எப்படி மக்களுக்கு இன்னும் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும், புது விதமான நல்லா ஒரு அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால அதை போனோமே தவிர இதை வந்து நாங்கள் லேட்டராக தான் ஃபீல் பண்ணோம். எப்போ எங்களோட ஒரு 6-7 பிரான்ச் போகும்போது எங்களை மாதிரியே ஒரு சில இடம் எப்போ அந்த கருப்பட்டி உங்களுக்கு தான் சொல்லி சில பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவோம், அப்போது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் தலைப்பகண்டி கேஸும் முடிஞ்சு அவங்க சக்ஸஸ் பண்ண டைமு. அப்போ இதில் எதுவும் பிரச்சனை இருக்குது, அப்போ நம்மளோட நம்ம தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி தான் நாங்கள் அதுக்கப்புறம் லேட்டராக தான் வந்து ஐபி வந்து இது பண்ணி எங்களுக்குன்னு சொல்லி ட்ரேட்மார்க் வாங்கினோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நிறையா இருந்தது. அது எங்களுக்கு சரியான அவேர்னஸ் இல்லை. ஆனால் ஒரு புதுவிதமான பிஸ்னஸ் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை அந்த ட்ரேட்மார்க் வந்து
வாங்கி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். என்ன ரீசனாக நம்ம அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்திரம் இப்போ நம்மளுக்குன்னு சொல்லி இடம் வந்தாச்சு. இனிமேல் நம்ம அதுக்கு கூட அதை எப்படி கூரை போடணும், அதை எப்படி நம்ம இது பண்ணணும்னு பார்க்குறோம். நம்ம அதையே வேலி போடாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா வேறு எல்லாருமே அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதில் இருந்தது. சரி எங்களுக்கு நாங்கள் வந்து அதை வந்து என்ன மாற்றிட்டோன்னா சரி மக்களுக்கு தானே போகுது அப்படின்றதுனால நாங்கள் அதை ஓப்பன் சோர்ஸாக பிளான் பண்ணிட்டோம். ரைட்டு. ஆனாலும் ஒரு விஷயம் இதில் என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, தோ அவங்க எதாவது காப்பி அடித்தாலும் உங்கள் அளவுக்கு ஸ்கேல் பண்ண முடியறதில்ல. ஸோ அதில் நான் எடுத்துக்கிறது என்னென்னா, ஐடியா இஸ் நத்திங், எக்ஸிக்யூஷன் தான் எல்லாமே. நிறையா ஐடியாவை யார் வேணால் காப்பி அடிக்கலாம், பட் உங்கள் எக்ஸிக்யூஷன் உங்களுது. ஆமாம். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம திருநெல்வேலி, சுரண்டை, ஆலடிப்பட்டி எங்கள் ஊர். நம்ம அங்கேருந்து வரும்போதே நாங்கள் வந்து இதை கொண்டு வரணும்னு நினைக்கல. ஆனால் எங்களோட ஒரு சாதாரண வாழ்க்கை முறையில் வந்து எங்களுக்கு கருப்பட்டி இந்த இது எல்லாமே எங்களுக்கு சாதாரணமாகவே கிடச்சிது. எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கள் அம்மா போனாலும் சரி, கருப்பட்டி காப்பி எல்லாமே ரொம்ப இயல்பாக கிடைக்கும். அப்போது அதோட சுவை என்ன, அதோட டேஸ்ட் என்ன பதத்தில் கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு இயல்பாகவே தெரியும். அப்போது நாங்கள் இந்த மாடல் பண்ணால் தான் இது சக்ஸஸ் ஆகுன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கே வந்து சென்னையில் அதை வந்து ட்ரெண்டாக மாற்றணும். அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கிச்சனில் போட்டு கொடுக்குற காப்பியை எப்படி நம்ம வந்து இங்கே டெக்னாலஜியாக அடாப்ட் பண்ணி கொண்டு வரணுன்றதை நாங்கள் ஃபுல்லாக பார்த்து அதுலேயும் எந்த மாடல் பண்ணணும், எவ்வளோ கொதிநிலையில் வைக்கணும், சில டெம்பரேச்சர் மேலே வந்துச்சுன்னா பால் தெரியும். ஸோ இதெல்லாம் நாங்கள் அடாப்ஷன் பண்ணி எஸ்ஓபியை க்ரியேட் பண்ணதே நாங்கள் தான். அப்போது எங்களுக்கு அது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ மேலே ஒருத்தவங்க வந்து எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்களோட அவுட்லேயரை பார்த்து எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கோம், அது என்னென்ன அளவு பண்ணியிருக்கோன்றதை அவங்க டக்குன்னு அவங்களால அடாப்ட் பண்ண முடியாது. அதனால நாங்கள் வந்து இந்த தொழிலை வந்து ரொம்ப நேசித்து ஒரு இதுலேயே வந்து இருந்து பண்ணதுனால, ஏன்னா ஆரம்பிக்கவே நாங்கள் தான் காப்பி ஆற்றுவோம். ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஜாயின் பண்ணி வந்தாலும் எல்லாமே கிளாஸ் எடுக்கிறது, கிளாஸ் கழுவுறது வந்து எல்லாமே எங்களுக்கு இயல்பாகவே எங்களோட, ஏன்னா தொழில் எங்களோடது. அப்போது அதை வந்து ஒரு அட்டாச் ஆகி பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்ததுனால அதோட ஸ்கேலபிலிட்டி, அதோட குவாலிட்டி எல்லாமே அதில் இருந்து வர்றதுனால எங்களுக்கு அது இயல்பாகவே மக்கள் கொடுத்து அங்கீகாரம்னு சொல்லலாம். இன்னொன்று அதனால் காப்பி பண்ணுறவங்களால வந்து அந்தளவுக்கு கிரவுண்ட் லெவலில் இறங்கி அதை க்ரியேட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. ஒரு அது கூட காரணமாக இருக்கலாம். எந்த ஒரு லாங் ஜேர்னிக்குமே ஆரம்பத்தில் ஒரு சின்ன பிகினிங் இருந்திருக்கும். உங்களோட ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிக்குது, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் சுரண்டையில் ஆலடிப்பட்டி, இதுதான் எங்களோட நேட்டிவ். அங்கே இருந்து நான் ஸ்கூல் எல்லோரும் மாதிரி தமிழ் மீடியம் தான் படிச்சுட்டு சுரண்டையில் கவர்மெண்ட் காலேஜ் அப்போ தான் தொடர்ந்தாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறோம். அப்போ வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அந்த காமராஜர் கலைக்கல்லூரி அப்போ நம்ம 2 ஷிஃப்ட்டாக போட்டோம். அதை பேர் பண்ண முடியாதனால 2 ஷிஃப்ட்டாக கொடுத்தாங்க. எனக்கு வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பாக கிடச்சிது. ஸோ ஒரு செகண்ட் ஷிஃப்ட்டுனால 1 மணிக்கு தான் காலேஜ் போகணும், 5:30 முடிஞ்சிடும். அப்போ பகல் டைம் வந்து கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ் இருந்தது. அந்த டைமில் நம்ம ஏதாவது பண்ணணும். அப்பா பலசர கடை, அங்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் அதுக்கப்புறமும் ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு டைம் பார்க்கும்போது ஊரில் வந்து அப்போ வந்து இந்த ஆட்சன்ஸு வந்து கொஞ்சம் ஒரு சில சீனியர்ஸ் பண்ணிக்கிட்டு நான் நோட்டீஸ் பண்ணேன். அப்போ நம்மளும் ஆன்லைனில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்பாட்ட கம்ப்யூட்டர் கேட்டால் வாங்கி கொடுத்தாங்க. அதில் இருந்து நம்ம ஏதாவது நம்மளே பண்ணிக்கணும்னு சொல்லி நிறையா தேடல் மூலமாக ஆட்சன்ஸ் ஆட்வர்ட்ஸ் மூலமாக அப்போ 2008 to 2011 அப்போமே வந்து எங்களோட பாக்கெட் மணிக்கு சிறுக நாங்கள் அதை வச்சு மேனேஜ் பண்ணி சென்னையில் படிக்கணும்னு ஒரு என்னோடது. அங்கே படிக்கும்போது சரி சென்னையில் படித்தா நல்லாயிருக்குன்றனால அதை வச்சு சென்னைக்கு படிக்க வந்தோம். 12-14 MBA சென்னையில் படித்தோம், SRMல. படிக்கும்போது அப்போ வரைக்கும் ஆன்லைனில் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் எனக்கு தேவையாக நாங்களே பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து திருநெல்வேலி அப்படின்றனால எல்லாருமே வந்து அல்வா வாங்கிட்டு வா, திருவள்ளிக்காரன் அல்வா வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, டீச்சர்ஸும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அவங்க அதை ரிப்பீட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஓகே, இதுக்கு சென்னையில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்றதையும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த டைமில் எனக்கு கூகுள் அட்வான்ஸ்லாம் நிறைய அவங்க பாலிசிஸ் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஐஃப்ரேம் போட்டிங்க, ஸ்கிரிப்ட் மாற்றிட்டிங்கன்னு சொல்லிவிட்டு ஒரே டைமில் நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இன்னும் வந்து இதை நம்ம ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம படிப்பும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, பிஸ்னஸே ஃபோக்கஸ், இந்த இதை நம்ம அடுத்து ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம், அதை பண்ண முடியலன்றதுனால அதை அப்படி ஓரம் வச்சுட்டு சரி பிஸ்னஸ் கான்செப்ட் பண்ணலான்னு சொல்கிறம்போது தான் படிக்க முடிக்கும்போது ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க, பஜார்னு வச்சுருங்க காலேஜில். அந்த பஜாரில் சரி நம்ம இதை நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லி அல்வாவை தான் போட்டோம். சூடாக கொடுத்தோம். வாழை எல்லாம் ஊரில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கொடுத்தோம். அது நல்லா பயங்கரமான கிட்டு, அதிக சேல்ஸு, அதிக ப்ராஃபிட்டு, சீக்கிரம் சோல்ட் அவுட் எல்லாமே நாங்கன்றனால எல்லோரும் பாராட்டினாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த டைமில் எங்களுக்கு ஒரு சின்ன பூஸ்ட் கிடச்சிது. சரி அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடித்த உடனே ப்ராஜெக்டாகவே
சரி இதை ஆன்லைனில் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனுபவம் இருந்ததுனால halwakadai.com ஆன்லைனில் ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் ரொம்ப ரேரான வெப்சைட்ஸ் தான் இருந்தது. அப்போ திருநெல்வேலி அல்வாக்குன்னு ஒரு வெப்சைட் தனியாக இல்லை. சரி நம்ம அதை கொடுத்துருவோம்னு சொல்லி ஆன்லைனில் halwakadai.comனு ஆரம்பித்தோம். 14 முடிச்சுட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான் halwakadai. அதுலேருந்து 16 வரைக்கும் ஃபுல்லாக ஆன்லைன் தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணது. அந்த டைமில் ஹிந்துலலாம் எங்களை பற்றி நோட்டீஸ், ஹிந்துவில் எங்களை நான் இந்த மாதிரி ஆன்லைனில் MBA மாணவர்கள் அல்வா விற்கிறாங்கன்னு போட்டதுனால நிறைய ஒரு ஷார்ட் டைமில் நல்ல ரீச் கிடச்சிச்சு. 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் அப்போவுமே எங்களுக்கு வந்துட்டாங்க. போட்டு ஒரு ஆன்லைனில் ஆரம்பித்து ஒரு 2-3 மந்த்லேயே. ஸோ நல்லா ரெஸ்பான்ஸாக நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா அப்போ எங்களுக்கு ஃபண்டிங் எல்லாமே இதிலே நாங்கள் ரொட்டேஷன் பண்ணதுனால கொஞ்சம் பேக்கேஜிங்கில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக எங்களால் பண்ண முடியல. இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி அப்போ வந்து ரேட் அதிகம். இன்னொன்று ஒரு 4 நாள் ட்ராவல் பண்ணி போகிறதுனால சில கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அப்போது அந்த டைமில் ஓகே நம்ம ஒரு கிராஜுவல் க்ரோத் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் வந்ததை ஃபீல் பண்ணிட்டோம். சரி அப்போ நம்ம எடுத்துருக்கிறது நல்ல சாய்ஸாக இருந்தாலும் இப்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 60 கிலோ ஸ்வீட்ஸ் வருது அப்படின்னா 40 கிலோ தான் ஆர்டர் போகும். பேலன்ஸ் 20 கிலோ இருக்கும். அதை நம்ம இன்னும் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணோன்னா இன்னும் வந்து நெகட்டிவ் பேர் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இதை வந்து லோக்கலில் ஒரு சின்ன ஷாப்பாக போட்டு விற்றா எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு குடுவாஞ்சேரியில் தான் அங்கே இருந்தோம். அங்கே ஒரு கடையாக போட்டோம். அப்போ அந்த 20 கிலோ அப்படி அந்த மாதிரி ரேஷியோவில் விற்க ஆரம்பித்து அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அப்போது ஓகே இது நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் ஓகே நம்ம ஆன்லைனை விட நம்மளுக்கு டேரெக்டாக கஸ்டமரை பார்த்து விற்கிறது நமக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மக்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. அப்போ ஏன் நம்ம இதையே வந்து பிராண்ட் ஆக்கக்கூடாதுன்றனால தான் அப்படி வந்தது தான் இந்த ஜேர்னியோட ஸ்டார்டிங். பியூட்டிஃபுல். சுரண்டல் ஆரம்பித்து இப்போ 52 கடை, வேறு லெவல் ஜேர்னி இருக்குது. இதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கிறப்போ அந்த ஜேர்னியோட முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாதுல்ல. கண்டிப்பாக அது போக போக தான் தெரியும். இதுக்கு ஒரு சூப்பர் சேயிங் இருக்குது, ஆஸ் யூ ஸ்டார்ட் வாக்கிங் த வே அப்பியர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆரம்பிக்கலைன்னா நீங்கள் எப்போதும் வந்துக்க மாட்டீங்க. நான் ஆரம்பிக்கலான்னு சொல்கிறது ஆல்ரெடி படியானே கிடையாது. நான் சொல்கிறது வந்து கூகுள் ஆட்சன்ஸ் ஆரம்பிக்கிறேன்னா இங்கே வந்துக்க மாட்டீங்க. ஸோ ஸ்டார்ட் சம்வேர் அப்படின்றது தான் நான் அது மெசேஜ் எடுத்துக்கிறேன். அப்படி தான் நம்ம வந்து இங்கே போனோன்னு பெரிய குறிக்கோளோட இல்லை, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது தான். அது ஒரு அடுத்த கட்டமாக எங்களை மூவ் ஆச்சு. அதை நாங்கள் கரெக்டாக அந்த ஏதாவது ஒரு கேப் கிடச்சிது அப்படின்னா அந்த மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக என்ன இருக்குன்றதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. மக்களுக்கு என்ன தேவைன்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. மக்கள் மீன்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்தா மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியுது. சஸ்டெயின் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பக்கத்தில் நெருங்கி நின்று பார்க்கணும். இதுதான் பிஸ்னஸ் நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம். பசி இருந்ததுன்னா, தேடுதல் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. halwakadai.com எனக்கு இந்த பிராண்ட் ஆக்சுவலாக முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது உங்களுக்கு தான் எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஆரம்பித்து அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா இருக்குது, அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக விற்கிறதுக்காக நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர் போட்டு அந்த ஸ்டோர் இப்போ பெருசாகிடுது. இந்த ஜேர்னி எனக்கு சொல்லுங்களேன், ஏன் கியோஸ்க் மாடல் உண்மையாகவே ப்ராஃபிட்டபிளா? அதுதான் வந்து எங்களுக்கு வந்து அடையாளம் கொடுத்தது. ஒரு ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணணுன்றதே நாங்கள் முதல்ல எடுக்கல. நாங்கள் ஆரம்பிக்கும்போது 2 பேர் இருக்கிறோம் அப்படின்னா எங்கள் 2 பேருக்கு ஒரு மினிமம் ரேஞ்சு எங்களுக்கு ஒரு ஃபுட்டுக்கு ஒரு தங்குற இடம் இந்த ரேஞ்சுக்கு கிடச்சா போதுன்றதுனால தான் நாங்கள் வந்து இறங்கி செய்வோம். படிக்கும்போதே பார்த்திங்கனாலுமே ஸ்டால்ஸ் போடுறது, போய் சாம்பிள்ஸ் கொடுத்து விற்கிறது, நீங்கள் வாங்குற 2வது இதை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ராஃபிட் ரேஷியோ கணக்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இது பிஸ்னஸ். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றதுனால வந்ததுனால எங்களுக்கு வந்து இவ்வளோ இருந்தால் தான் அதை பண்ணணுன்றதான் எங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸே நாங்கள் பார்க்குறது கிடையாது. ரொம்ப பெரிய லெவலில் பார்க்குறதில்ல, பெர்ஃபெக்டாக பார்க்குறதில்ல. ஸோ நம்ம கருப்பட்டி ஸ்வீட்ஸ் வச்சுருக்கோம், கருப்பட்டி அல்வா வச்சுருக்கோம், நம்ம ஃபேமஸு. அப்போ கருப்பட்டி காஃபி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் அந்த கியாஸ்க் மாடலாக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அது வந்து நாங்கள் அதுக்கும் 2016 ஸ்வீட் கடை ஆரம்பிக்கிறோம். 2018 தான் கருப்பட்டி காஃபி உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் உள்ளே இருந்ததுனால ஆளுக்கும் நம்ம ஒரு கடையை பிரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டெப்பாக வந்தது தான். அதுலேயுமே எங்களுக்கு அந்த ஸ்வீட் கடை மட்டும் வச்சுருக்கும்போது ஒரு 4 கடை கொஞ்சம் கரெக்டான லொக்கேஷன் செலக்ட் பண்ணதுனால கொஞ்சம் சர்க்கிள் கிட்டது சரியான மூவ் ஆகலை. சரி நம்ம வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோம், இதிலே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம்னு சொல்லிட்டு உடனே இடம் மாற்றி அது வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. ஏன் இதில் நம்ம மக்கள் ஒரு இடத்துல வராங்கன்னா இன்னொரு இடத்துக்கு ஏன் வர மாட்டேங்காங்க, அப்போது கரெக்டான லொக்கேஷன் நம்மளுக்கு பார்க்க தெரியல, டூலெட்னு பார்த்தா அதை நம்ம போடக்கூடாது, அது நம்ம பிஸ்னஸ்க்கு சூட்டபிள் ஆகுமா, இந்த மக்கள் நம்மக்கிட்ட வருவாங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால இப்போ வந்து எங்களுக்கு எந்த இடத்துல போட்டால் ஒரு வேலிடாக இருக்குன்றதை நாங்களே படித்ததுனால நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் இடங்கள்லாம். டேரெக்டாக ஒரு ப்ரோக்கர்ஸோ இல்லைனா
கன்சல்டண்ட்டாக வச்சுலாம் பார்க்க மாட்டோம். இடம் இருந்துச்சுன்னா நாங்கள் போய் இது எங்களுக்கு ரைட் பிளேஸாக நாங்கள் ஓகே பண்ணால் தான் பிஸ்னஸாக நாங்கள் அதை கன்வெர்ட் பண்ணோம். அது எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன அனுபவங்கள் நாங்கள் அதை எங்களுக்கு ஏற்றதாக மாற்றிக்கிட்டோம். பிரதர் வேறு லெவல் மைண்ட் செட் பிரதர். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறப்போ மூச்சுக்கு 300 தடவை வந்து மக்கள்கிட்ட கேட்போம், மக்கள்கிட்ட கேட்போம்னு சொல்கிறீங்க. ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு பெரிய குவாலிட்டி என்னென்னா ஹேவிங் யுவர் இயர் டு த கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டே இருக்கணும், நம்ம ஆடியன்ஸ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதுதான் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து மக்கள் சொல்கிறது கேட்டுகிட்டே இருந்திருக்கீங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னா அது சொல்யூஷன் கொடுக்கவே முடியாது. அவங்க எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளமோ அது சொல்யூஷன் கொடுத்தா அது பிஸ்னஸ். கரெக்ட். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்டை தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க. ஆமாம் ஆமாம் அதுதான். என்ன அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம். அதான் நான் சொல்கிறேன்ல, நார்மலாக சுகர்லேருந்து நம்ம வந்து கருப்பட்டியாக இதில் கன்வெர்ட் பண்ணி எப்படி பண்ணலாம், நாட்டு சர்க்கரை எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி அதுதான் பெரிய அளவில் பெரிய கம்பெனிகள் இது ஆர்என்டின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இது ஆர்என்டின்றது கூட இல்லை. நாங்கள் இதை மாற்றாக இதை எப்படி பண்ணலாம், அது நல்லா இருக்கா, நாங்கள் எங்கள் டீமாக இது பண்ணுவோம், மற்ற கஸ்டமருக்கு சாம்பிள்ஸ் கொடுப்போம், அவங்க நல்லா இருக்குப்பான்னு அந்த ஃபீட்பேக் வந்துருச்சுனால லைன் பண்ணி லான்ச் பண்ணிடுவோம். இப்படி தான் நாங்கள் ஒரு ப்ராடக்டாகவே லான்ச் பண்ணி இப்போ ஒரு 50 ப்ராடக்ட் வரைக்கும் கொண்டு வந்துடுவோம். சூப்பர். ஆக்சுவலாக நானே உங்கள் ஒரு கடையில் வந்து வேலைச்சேரி கடைன்னு நினைக்கிறேன், இந்த கைவேலி கிட்ட கடைன்னு நினைக்கிறேன், அங்கேயே சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் அது எல்லாமே எங்களோட சாம்பிள் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் திருப்தியாக வாங்கினா போதும் அப்படின்றதுனால எல்லா கடையுமே அதை சொல்லிடுவோம். கஸ்டமர் எது இதை அவங்க நார்மலாக அவங்க வரும்போதே அவங்களோட சில டெக்னிக்ஸ்க்கு சொல்லியிருக்கோம். அவங்க வந்து ஸ்வீட் கவுண்டர் இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டாங்கனாலே நீங்கள் அவங்க வந்து ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அதை நம்ம சேலாக கன்வெர்ட் பண்ணணும், இப்போ சாம்பிள்ஸ் கொடுத்துருங்க. இதெல்லாமே நாங்கள் ஏன்னா நாங்கள் அங்கே இருந்து வந்ததுனால எங்களோட ஸ்டாஃப்களுக்கு நாங்கள் அதை சொல்ல முடியுது. 52 கடை, இது ஃப்ரான்ச்சைஸும் இல்லை, ஃபுல்லாக ஓனர் ஒன்றும் இல்லை. இந்த மாடல் ஆக்சுவலாக எனக்கு புரியலை. இப்போ சொல்கிறீங்க அவங்க மாடல் பற்றி. கண்டிப்பாக அதான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிக்கணும், ஃப்ரெண்ட்ஸாகவே ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அப்போது படிக்கும்போதுலேருந்து அதை இதை பேஸ் பண்ணி தான் வந்தோம். ஆன்லைனில் ஆரம்பிச்சதுலேருந்து ஒருத்தர் வந்து ஆர்டர் எடுப்பார்னா, ஒருத்தர் வந்து பேக்கேஜிங் பண்ணுவார், ஒருத்தர் அதை மார்க்கெட் பண்ணுவார், ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் விளம்பரம் போடுவார், ஒருத்தர் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுவார். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த வேறுன்றது ஒன்றா வந்தோம். ஸ்டால் போட்டோம் அப்படின்னா ஒரு 3 பேர் லோட் இறக்குவோம், ஒரு 3 பேர் ஸ்டாலில் போவோம். அப்போது இது எல்லாமே நாங்கள் அந்த காலேஜில் முடிக்கும்போதுலேருந்து ஜாயின் பண்ணி வந்ததுனால நாங்கள் வந்து ஒன்றாவே ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு ஸ்கேலபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாருமே வந்து வேறு எங்கேயும் போகணுன்னு ஆசைப்படலை. ஓகே நம்ம வந்து ஏன்னா சென்னையோட பொட்டன்ஷியலும் எங்களுக்கு பெரிய லெவலில் தெரிய ஆரம்பிச்சது, மக்கள் வரவேற்பு ஒன்று பொட்டன்ஷியல். அப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம், ஏன்னா நம்ம பார்ட்னர்ஷிப்புன்னு போகும்போது எப்படினாலும் ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படின்றலாம் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். அப்போது இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஒரு நான் பிராண்டையும் மேனுஃபேக்சரிங்கும் நான் பார்த்துக்கிறேன். அப்போது ரீஜனல் ஓனர்ஸ்ன்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா வைஸாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஏரியாவில் நீங்கள் போட்டுக்கோன்னு சொல்லி அந்த சென்னையை நாங்கள் ஒரு கவரேஜாக பண்ணி ஒவ்வொரு ஏரியாவாக நாங்கள் பிரித்து கொடுத்துட்டோம். அந்த இடத்துல நடக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த நண்பரே எடுத்துக்கிடுவார். அவர் அதோடய ஆப்ரேஷன்ஸ் வந்து எல்லாம் பார்த்துக்கிடுவார். நான் ப்ராடக்ட்டு, பிராண்டிங்கு, லீகலு, கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் சப்போர்ட்டாக பார்த்து அவங்களுக்கு இது பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அவர் அதில் எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், பிராண்டாக உட்காந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஓவராலாக என்ன செலவு பண்ணுறோமோ அது பண்ணிடுவோம். அந்த ஏரியாவில் அவர் எவ்வளோ அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அதை கஸ்டமர்ஸ்க்கு எப்படி இது பண்ணுறாரோ அதுவும் ஒரு எஸ்ஓபி போட்டோம், இப்படி தான் இது பண்ணணும்னு சொல்லி. அந்த சேல்ஸை அதோட மார்ஜின் வந்து கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க, ப்ராஃபிட்டை வந்து அவங்க அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாடலாக பிரித்ததுனால எங்களுக்கு வந்து எல்லாருமே தனித்தனி ப்ரொப்பரேட்டர், எல்லாருமே தனித்தனி ஜிஎஸ்டி பெயர் அப்படின்னு வரும்போது எங்களுக்கு வந்து இது ஒரு ஈஸியாக இருந்தது. இது வெளியிலேருந்து பார்க்கும்போது சூப்பர் ஃப்ரான்ச்சைஸிம்பாங்க, எங்களுக்கு அதை சொல்ல தெரியாது. நாங்கள் வந்து ரீஜனல் ஓனர், எல்லோரும் ஓனர் அப்படின்ற ஒரு மாடலில் கொண்டு வந்துட்டுருக்கோம். அதுதான் நம்ம இப்போ எங்களுக்கு இது 52 போட்டது வந்து பெரிய பெரிய சுமையெல்லாம் தெரியல. நாங்கள் அது கூடயே போனதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னும் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த சுமையை பிரிச்சுக்கிட்டீங்க. கரெக்ட். நிறைய பேர் சேர்ந்தான்றதுனால ஒரே முதுகில் ஏறும்போது ஓவர்லோடாக இருக்கும், 8 முதுவாக பிரியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நம்புறதுக்கு பதில் ஃப்ரெண்ட்ஸே நம்பி. கரெக்டு. அப்படிங்கும்போது எல்லாமே ஒரே ஒரு கோராக இருக்கும். எல்லாருமே ஒருத்தர் நாங்கள் ஒரு முடிவை சொல்லும்போது கூட 7 பேருமே ஓகே அது கரெக்டாக தான் இருக்குது, அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒற்றுமையாகவே இதில் இது பண்ணிடுவோம். இதில் நீ பெரியவன் நான் பெரியவன்றதெல்லாம் இதில் எதுக்கும் இடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் கொண்டு வரதால எந்த இஷ்யூ இல்லை, கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். பியூட்டிஃபுல். ஆனால் இதில் எனக்கு ஒரு கேள்வி, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்றது வந்து எனக்கே இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஆரம்பிக்கல, நான் தனியாக ஆரம்பித்தேன். பட் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறதுல என்னென்னா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது.
என்னதான் நல்ல விஷயத்துக்கு வாய்ப்பு? ஏன்னா நாங்கள் பார்த்ததெல்லாம் பாசிட்டிவாக பார்த்தேன்னா எனக்கு அதுதான் தெரியும். நெகட்டிவ் எனக்கு ரொம்ப சொல்ல தெரியாது. என்னென்னா எல்லாருமே எப்படின்னா எனக்கு சுற்றி இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உள்ளவங்களாம் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். ஒரு முடியாததை கூட அதெல்லாம் பண்ணு மச்சான் பார்த்துக்கலாம், நம்ம இறங்கி பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படி எங்கே ஆட்கள் நாங்கள் எல்லாருமே அப்படி வந்தவங்க தான். ஒரு கடைகள்னாலும் சரி இந்த மாடல் ஒரு புதுசாக லாச்சோம்னா அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது முடியாதது கூட முடியும்னு தோணிடும். ஸோ இது வந்து நம்ம அது ஃபேமிலியில் இருந்தாலும் சப்போர்ட்டும் சரி, கூட இருக்கவங்க சேர்ந்து எப்படி சொன்னாலும் சரி, இது நீ எதை அதை போய் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவே சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு பாசிட்டிவ் மைண்டு வந்து நெகட்டிவாக திரும்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னையை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவாக தட்டி கொடுத்து போகிறவங்க. அதனால் எனக்கு வந்து அதிலே நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து இது தெரில. ஏன்னா ஒரு சில நெகட்டிவ் இருக்கும், ஆனால் நாங்கள் அந்த நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் வந்து மறைச்சி எங்களை தூக்கிட்டு வந்ததுனால பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பண்ணலாம், யாருமே பண்ணக்கூடாதுன்றது எதுவுமே இல்லை. ஏன்னா கூகுளும் சரி நம்ம நிறைய பெரிய ஜாமான்களே வந்து சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலை வந்து கரெக்டாக ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து கரெக்டாக வரையறுத்து ஒரு ஒற்றுமையாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா எந்த விஷயம் இருக்காது. அது வந்து அந்த நபர்களோட மனசு சேர்ந்து தான் நான் சொல்வேன். பிஸ்னஸ்ன்றது எல்லாமே பிஸ்னஸ் தான். அதை அவங்க வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களா அதுன்றது அவங்களோட இதை பொறுத்து தான் இருக்கும். நான் ஏன் இந்த கேள்வி ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் அப்படின்னா, வெளியே எவ்வளோ வளர்ச்சி இருக்கோ அதே மாதிரி உள்ளேயும் வளர்ச்சி இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஆஃப் கேமரா பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஆடியோ லேர்னிங் பண்ணுவீங்க, நிறைய கற்றுக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு போகிறப்போ மற்றவங்களும் அது கீர் கொடுத்து வளருவாங்களா? கண்டிப்பாக. இப்போ நான் எந்த மாடலாம் நாங்கள் எடுக்கிறோமோ அது ஒரு காமனான குரூப்பில் எதெல்லாம் நல்லாயிருக்கு, ஒரு ஸ்பீச் கேட்கும்போது ஒரு போட்காஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னா அதை நாங்கள் நாங்கள் மட்டுமே ஒரு குரூப்பில் இருக்கோம். அதை ஷேர் பண்ணும்போது அவங்களும் அதை பார்த்து கற்றுக்கிறது, அதை ஆர்வமாக அவங்க கேட்குறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒருத்தங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக நாங்கள் கொண்டு போக முடியும். ஓகே, அப்போ அது சரிதான். அப்போ இவர் வந்து எல்லாரையும் விட நிறையா ஒரு லேர்னிங் இருக்கிறதுனால அவர் சொல்கிறாரோ, ஒரு நிறையா அனுபவங்களை பார்த்து சொல்கிறாருன்றதுனால எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம கூட இருக்கவங்களும் தானே அது கொஞ்சம் சரியாக இயக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. யூஸ்வலாக டீ கடை, காஃபி கடை, ஸ்வீட் கடை இதில் எல்லாம் மாஸ்டர் தான் பிரச்சனை. எப்படி உங்களுக்கு தேவையான மாஸ்டர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் ஆரம்பத்திலே இதை முதல் கடையை க்ரியேட் பண்ணும்போதே எங்களுக்கு இந்த மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் தேடிட்டு நம்ம அலைய முடியாது. அவங்க சாரம் கட்டிக்கிட்டு பனியன் போட்டுட்டு இதை தான் நாங்கள் பார்த்து ஒன்று டீ கடைனா எப்படி இருக்கும், இன்னொரு டீ கடைனா கஃபே மாடலில் இருக்கும், ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நாங்கள் கஃபே மாடலில் எப்படி பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் அங்கேருந்தும் எடுத்துக்கிட்டோம். நான் சாதாரண டீ கடையில் மாஸ்டர்ஸ் பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க என்ன அவங்களோட ஒர்க் அவங்க என்னென்ன பண்ணிட்டு போவாங்க, அவங்களோட சேலரி என்ன எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இது ரெண்டும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கான ஒரு வழியை தேடணும். அது வந்து நம்மளோட எஸ்ஓபியாக இருக்கணுன்றதுனால நாங்களே நின்று மாஸ்டராக தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து போட்டோம். அப்போ அதை எங்களுக்கு வந்து எஸ்ஓபின்றது இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த அளவு, இந்த அளவு கருப்பட்டி, இந்த அளவுக்கு டிகாஷன், இந்த அளவுக்கு காஃபி டிகாஷன், இந்த அளவு பால், இதெல்லாம் நம்ம ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு யூனிக்கான டேஸ்ட்டு கிடச்சிருது. இதை வந்து மாஸ்டர் தான் போடணும்னு இல்லை, ஒரு 2 நாள் கை பழகிட்டாலே 3ஆவது நாளே ஒரு மாஸ்டராக க்ரியேட் பண்ணிடலான்ற மெத்தட் நாங்கள் கொண்டு வந்ததுனால அந்தந்த லோக்கலில் லேடிஸ் சேல் முதற்கும் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். அப்போ அவங்களுக்கு வந்து அதை ரொம்ப ஜாயாக வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னென்னா மாஸ்டர்ன்ற பேருக்கு சொல்லாமல் நாங்கள் வந்து எங்களோட காஃபி மேக்கர் அப்படின்ற ஒரு ரோல் கொடுத்து அவங்க எல்லாருமே நாங்கள் ஆல்ரெடி இப்படியெல்லாம் காஃபி மேக்கராக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இது கொடுக்கும்போது அவங்களே அதை இன்ட்ரெஸ்ட்டாக போட ஆரம்பித்தாங்க. இன்னொரு ரீசன், லேடிஸை நிறைய விடும்போது க்ரௌட் டைமில் கூட கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அதை சுளிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக வாங்கிட்டு போகிறது, இதெல்லாம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணனால எங்களுக்கு ஆட்கள் வந்து மாஸ்டரை தேட தேவையில்லை. பக்கத்தில் அப்போ ஒரு பிரான்ச்சில் ஒரு இடத்துல கடை போடுறோன்னா அதை சுற்றி உள்ள இடத்துல நாங்கள் இந்த மாதிரி ஆல்டிபிளேன் வருது அப்படின்னு ஒரு இதுதான் பிட் நோட்டீஸ் கொடுப்போம். வேலைக்கு ஆட்கள் தேவை, பெண்கள் ஆண்கள் நிற்போம், அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துச்சு. அப்படிங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மேன் பவருக்கு வந்து நாங்கள் ரொம்ப மெனக்கெடலை. ஓரளவுக்கு அந்தந்த லோக்கல்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஓபி தான். இந்த மாடல் பண்ணியாச்சுன்னா இதுதான் ஒரு டீ, ஒரு காஃபி, இதை நம்ம கொடுத்தாச்சுன்னா எங்கே போனாலும் அதே ஃபார்முலா மெயின்டைன் ஆகிறதுக்கு காரணமாக அதுதான். இந்த எஸ்ஓபிஎஸ் நீங்கள் சொல்கிறீங்களா, அது நீங்கள் ஆரம்பித்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? ஆரம்பிக்கும் போதே எஸ்ஓபி முதல்ல ஸ்வீட்ஸ் கடை வச்சுட்டோம். ஸ்வீட்ஸ் வந்து ஆரம்பத்தில் வாங்கி தான் விற்றோம். அது எங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடு மட்டும் தான். எங்கெங்கே ஃபேமஸோ அதை வாங்கி இங்கே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது எங்களுக்கு வந்து அதில் வந்து நாங்கள் மேலே கடலை எதுக்கு மேலே கடணும்னா எந்த கடையில் டேஸ்ட் நல்லாயிருக்கு அதை பார்த்து கொடுக்கணும். எந்த கடையில் கருப்பட்டி நல்லா போடுவாங்க, நெய் நல்லா போடுவாங்கன்னு ஊரில் பார்த்து வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே எங்கள் க்ரோத் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தங்களை நம்பி இருந்து நம்ம தொழில் பண்ண முடியாது. நமக்கான இன்னும் மெருகேற்றணும், நம்ம இறங்கி பண்ண முடியுன்றனால நாங்கள் ஓன் ஃபேக்ட்ரி போட ஆரம்பிச்சிட்டோம் ஸ்வீட்ஸுக்கு. 2018 காஃபி கடை கொண்டு வரோம். அதில் ஆரம்பத்திலே நாங்கள் தான் கொண்டு வந்ததுனால நான் என் ஒய்ஃபு எல்லாரும் நாங்கள் தான் உட்காந்து
ஒன்றும் அந்த கருப்பட்டி எவ்வளோ தூரம் காய்க்கணும், எந்த பதத்தில் சுண்ணாம்பு வெளியில் எடுக்கணும், இதில் எவ்வளோ எம்எல் ஊற்றணுன்றதெல்லாம் நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸுகள் கொடுத்தா எல்லாருமே அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி லான்ச் பண்ணிட்டோம். நாங்கள் தான் கடைக்கு முதல் மாஸ்டர். நாங்கள் சொல்லிக் கொடுத்த எஸ்ஓபி தான் முதல் மாஸ்டருக்கு ஒம்பே பண்ணி போட்டார். அவர் அதுக்கு கீழே வர்றவங்கள ட்ரெயின் பண்ணார். அந்த ஆரம்பிக்கும் போதே அதை கொண்டு வந்ததுனால எங்களுக்கு அது பெரிய சுமையாக தெரியல. அதை முதல்ல எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் எஸ்ஓபிஸ் பற்றி பேசுகிறப்பவும் சரி, நீங்கள் வந்து மாஸ்டர் பற்றி பேசுகிறப்பவும் சரி, நீங்கள் யூஆர் ஆல்வேஸ் ப்ராசஸ் ஃபோக்கஸ்ட். ப்ராசஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அவுட்புட் கரெக்டாக தான் இருக்கணுன்றதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் எங்கெல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக எலிமினேட் பண்ணிவிட்டு ஆரம்பத்திலே யூ வேர் செட் ஃபார் ஸ்கேல். ஸோ ஓரளவுக்கு அப்புறமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பெருசாக கொண்டு போக போகிறோன்றது தெரிஞ்சிருச்சு அளவுக்கு. இல்லை பெரிய லெவலில் கொண்டு போகணுன்றது இல்லாமல் இருந்தால் கூட, ஏன்னா நாங்கள் 8 பேர் இருக்கோம், 8 பேர் இதை நம்பி வந்துட்டோம். அப்போது அட்லீஸ்ட் நாங்கள் 8 பேருக்கு ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு இதை கொடுக்கறதுனாலே இதை நாங்கள் ஸ்கேல் மாடலுக்கு எடுத்துகிட்டு போனோம். என்னென்னா அந்த ஸ்கேலு, இந்த ப்ராசஸ்ஸு, சிஸ்டம்ன்ற பேர் தான் தெரியாத தவிர அதை நோக்கி பண்ணலனாலும் அந்த ஸ்டீம் லைன் இப்படி பண்ணுனா இது இப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டோம். அது பண்ணதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இருந்தது. அதுவுமே என்ன அது பண்ணும்போது முக்கியமாக கேட்குறது ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட தான் ஃபீட்பேக், கஸ்டமர்ஸ்கிட்ட தான் ஃபீட்பேக் கேட்போம். இப்போ அது காஃபி தான், ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை விதை என்ன கருப்பட்டியா அப்படின்னா என்ன, கடைக்கு வர்றவங்களே இது நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்படியே எங்களுக்கு வளர்ந்தது தான் அந்த ஆல்ரெடி பட்டியால். பிரதர், எல்லாருக்குமான பிராண்டுன்னு எப்படி அவங்க பில்ட் பண்ணுறது? ஏன்னா நான் நிறைய ப்ரீமியம் பிராண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இன்கம் இருக்கிறவங்களால போய் வாங்க முடியாது. இல்லை எல்லாருக்குமான பிராண்டுன்னு பில்ட் பண்ணுற பிராண்ட்ஸ் இல்லை, நிறைய கிளாஸான பீப்புள், கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் போய் சாப்பிட்றது இல்லை. ஆனால் உங்கள் பிராண்ட் வந்து எல்லாருக்குமான பிராண்டுன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன் நானும் அடிக்கடி போகிறேன், அங்கே எல்லாருமே வந்து சாப்பிட்றது பார்க்குறேன், முக்கியமாக ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றாங்க. இது மாதிரி ஒரு பிராண்ட் எப்படி பில்ட் பண்ணுறது? எல்லாருக்குமானதாக கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாடலில் நாங்கள் பண்ணலை. பட் என்ன அப்படின்னா ஒரு கோரை நாங்கள் எடுத்தோம். நார்மலாக டீ கடைனாலே பேசிக்காக ஃபேமிலி எதுவும் போகக்கூடாது, அங்கே போக மாட்டாங்க. அங்கே வந்து ஸ்மோக்லேருந்து எல்லாமே இருக்கும். அது ஒரு மாடல் இருந்தது. இன்னொன்று ரொம்ப ஹை கிளாஸ், ஏசி போட்டிருப்பாங்க, அது இருக்கும். இது ரெண்டையும் பிரேக் பண்ணணும். அப்போது அங்கே வந்து எல்லாருமே வருவாங்க. இந்த ஒரு பிளான் தான். அதை நாங்கள் வந்து எப்படி சேர்க்கலான்னு பார்க்கும்போது தான் நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஓப்பனாகவே ஒரு டேபிள் சேர்ஸில் ஊரில் உள்ள மாடலில் ஒரு பாரம்பரிய மெத்தடு. ஏன்னா எவ்வளோ தான் அவங்க வந்து ஒரு இதாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு பேக்ரவுண்டாக அவங்க தாத்தா பாட்டியோட அவங்க அப்பா அம்மாவோ எப்படி இருந்தாலும் ஒரு வில்லேஜ் டச் இருந்திருக்கும். அப்போது அதை வந்து இயல்பாகவே நம்ம ஒரு பெஞ்சு டேபிள்லே வந்து நம்ம அதை கொண்டு வர முடியுன்றதை நாங்கள் போடும்போதே எங்களுக்கு உடனே அந்த கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருந்தது. எப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு டேபிளில் வந்து உட்காந்து பிடிச்சாதாம ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா. ஸோ அதையே வந்து மாற்றிட்டோம். ஓகே, அப்போது இது வந்து மக்களும் அங்கீகரிக்காங்க, வாடிக்கையாளர்கள் பிடிக்குது அப்படின்றதுனால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதில் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அதை போடுறது. இப்போ காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆட்கள் வராங்களோ இல்லையோ அந்த ஏரியா மக்களை நாங்கள் கவர் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சி ஒரு டீ குடிக்கும்போது பேப்பர் பிடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருன்றனால ஒரு பேப்பர்ஸ் போடுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவையோ அதை மாதிரி பண்ணுறது. காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் விண்டாக இருக்கணும். 10 ரூபாய்க்கும் டீ கடைக்கு நம்ம அதையும் கொடுக்க முடியாது, 300 ரூபாய்க்கும் டீ கடைக்கு அதையும் குடிக்க முடியாது. ஸோ ஒரு 10 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 20 ரூபாய்க்கு கொடுத்தா எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு மீடியம் டீ கடைகள் பார்த்திங்கன்னா ஏசி போட்ட கடைலாம் 40 ரூபாய்க்கு மேலே வச்சா தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. அப்போ நம்ம அதையும் டச் பண்ண முடியாது. எல்லாரையும் மேட்ச் பண்ணுறதுனால தான் அந்த மிட் ரேஞ்சில் நாங்கள் ப்ரைஸிங் எல்லாமே செட் பண்ணது. இன்னொரு விஷயம், குவாலிட்டியாக கொடுக்கணும். அவங்களுக்கு அது வந்தாங்கன்னா எங்கள் கடையில் ஒரு ஒர்த்தான ஃபீல் பண்ணிவிட்டு போகணும். இங்கே வந்து குடிச்சாச்சுன்னா அது சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, எப்போ நார்மலாக நான் சேட்டு கடையில் குடிப்பேன், அது வந்து எனக்கு 2 டீ குடித்தா தான் ஒரு ஃபீல் ஆகணும். ஓன்ட்டா 20 ரூபா கொடுத்து நான் ஒரு டீ குடிச்சதுனால எனக்கு அதோட ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு சொல்கிறது ஒன்று. காஃபியில் பார்த்திங்க அப்படின்னா கஃபைன் வந்து ஒரு மூளைக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுன்றத ஒரு தியரி வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதில் வந்து நார்மலாக நம்ம ஆளுக்கு வந்து முன்னாடி வந்து சர்க்கரை அள்ளி போட்டு ரொம்ப டக்குன்னு கும்போஸ் ஏறும், டக்குன்னு பிரைட் ஆகும். ஆனால் இங்கே கருப்பட்டியை நம்ம சேர்க்கும்போது அது வந்து கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறத இது பண்ணதுனால கொஞ்சம் அடிக்கடி வந்து வர ஆரம்பித்தாங்க. அப்போது நம்மளுக்கு தான் ரிட்டன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நம்ம ஏன் வந்து ப்ரைஸிங்கில் ரொம்ப ஹெவியாக இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியுமே எல்லோரும் வரக்கும்போதே ஒரு அதனால ஃபேமிலியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, ஸ்மோக்கிங் வந்து எங்கள் கடையில் கிடையாது. எல்லாருக்குமான ஒரு பிராண்டாக இருக்கணுன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மக்களே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நாங்களே நோட்டீஸ் பண்ணோம், நம்ம பண்ணியிருக்க டெம்ப்ளேட் வந்து எல்லோரும் வந்து அடாப்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே சிலர் பார்ப்போம், BMW கார் இருக்கும், ஜாக்குவர்லாம் வந்து நிற்கும், எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து சில ஸ்வீட்ஸு கருப்பட்டி, ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் வந்து அந்த சுகருக்கு மாற்றாக கருப்பட்டியில் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட அது கிடைக்க ஃபேமஸ்ஸு, இவங்க தான் அதை அத்தன்டிக்காக எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதுனால எல்லாருமே வந்து அதை கேஷுவலாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். ஓகே, அப்போ நம்ம ஒரு நல்ல ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருக்கோம், இது நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மக்களோட ரெஸ்பான்ஸை வச்சு தான் நாங்கள் எங்களை வந்து சரி பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கிளாஸ் பேரியரை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்றது ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்கள் சாதாரணமாக பண்ணிட்டீங்க, சாதாரணமாக சொல்கிறப்போ, ஆனால் அது பிரேக் பண்ணுறதுக்கு தான் ஊரில் எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு பிராண்ட் வச்சு பிரேக் பண்ணுறீங்க. பிரதர், நீங்கள் 8 பேர் சேர்ந்து பண்ணுறீங்க. இப்போது பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஒரு ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் 8 ஃபேமிலியை 8 அப்பா அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. எல்லாம் இதுக்காகவனே ஊரில் சொல்லுவாங்கள்ல, எல்லாம் இதுக்காகவனே MBA சென்னையில் போய் படிக்க வச்சா அல்வா வைக்க போகிறேன் இன்றைக்கி. ஆரம்பத்தில் அப்படி வீட்டில் எல்லார் வீட்டிலேருந்து ஒரு வந்தது. அது ஆனால் நாங்கள் அதை படிக்க முன்னாடியே வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இதை பண்ண முடியும், இப்போ வரைக்கும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இது இல்லாமல் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் எங்கள் ரூட்டை விட்டுருங்க அப்படின்னோடனே ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. யாருக்கும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது, நீங்கள் பண்ணுறது எதுவும் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் எது சரியோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 அன்பான சுதந்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அது கிடச்சிது. ஒரு சில நண்பர்கள் வீட்டில் இன்னும் ஒரு கொஞ்சம் இது பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி நம்ம ஒரு முதல் கடை போடும்போது அது வந்து கொஞ்சம் நல்ல வெற்றி இருந்தது. இன்னொன்று அது ஆன்லைனில் அதுக்கு முன்னாடி பண்ண அனுபவங்களாக இருக்கலாம். சரி, அவங்க ஏதோ பண்ணுறாங்க பண்ணிப்பாங்கப்பா. இப்போ நார்மலாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் இன்டர்வியூ, ஃபினான்ஸு இதெல்லாம் வரும், ஒரு 15,000 சம்பளம், அதுதான் வந்து பேசிக்காக இருந்தது. சரி, இவங்க வந்து அதை தாண்டி பண்ணுறாங்க, அப்போ இவங்க ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விட்டதுனால அது எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை நம்பி கொடுத்துட்டாங்க பொறுப்பை, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுன்றதுனால சேர்ந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ நீங்களாவது பரவாயில்ல, இப்போ அப்பா கடை வச்சுருந்தாங்கன்றதுனால பிஸ்னஸ் புரிஞ்சுப்பாங்க, மற்றவங்களுக்கும் அப்படி தானா? இல்லை எல்லாமே கலந்துருந்தாங்க. அதான் சொல்லலாம், ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் கன்வின்ஸ் பண்ண தான் செஞ்சோம். எனக்கு ப்ராஜெக்ட் டைம்லேயே நான் ஆன்லைனை லான்ச் பண்ணிட்டோம். அப்போது வந்து அந்த ரெஸ்பான்ஸை இருந்து கொண்டுறது, ஏன்னா டெய்லி வந்து 100 கிலோ 200 கிலோ 300 கிலோ தீபாவளி டைமில் 1 டன் தாண்டிலாம் அனுப்பியிருக்கோம். அப்போது அந்த ஃபண்ட் ஃப்ளோ இதெல்லாம் வரும்போதே கொஞ்சம் அவங்களுக்கு இது இருந்தது. ஓகே, பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. சில பேருக்கு ஒரு இது இருந்தாலும் அது கடையாக போடும்போது அதோட ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. சரி, இவங்க இதை ஸ்கேல் பண்ணுற மாடல்லாம் எட்டு போகிறாங்கன்றத அவங்களுக்கு புரிய வச்சோம். அதுக்கப்புறம் அவங்க அது வந்து சரி இவங்க அதில் இருந்து வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வச்சாங்க. அதில் இருந்தனால நாங்கள் ரொம்ப அதுக்கு பின்னாடி ஓடலை, கன்வின்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பார்க்க முடியாது வந்துட்டோம். ஸோ அந்த நம்பிக்கை கூட வந்து நீங்கள் ஏற்கனவே செஞ்சு காட்டினதுனால தான் கிடச்சிது. டைரெக்டாக வந்து நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக அதை கொஸ்டின் பண்ணிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம்ல, அதான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணி காமிப்பாங்களா அந்த மாதிரி. எல்லா பிராண்டுக்குமே வந்து ஒரு மெசேஜ் இருக்கும் பிரதர். நம்ம வந்து இதுக்காக தான் நான் அந்த பிராண்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த உலகத்துக்கு ஆல்ரெடி பட்டியான் மூலியமாக நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, ஒரு ஹெல்த்தியான, இப்போ நிறைய பேர் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்புறம் ஜங்க் ஃபுட்டு அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதிலேருந்து மாறணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் எடுத்து வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அந்த நம்ம நிறைய பேருக்கு தெரியும் சர்க்கரை வந்ததுனால எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது. இப்போ இந்தியா வந்து நம்பர் 1 இருக்கிறது. அதுக்காக நான் கருப்பட்டி நியாயப்படுத்தலை, அந்த டாக்டரும் கிடையாது. இருந்தாலும் அதை விட இது வந்து கொஞ்சம் பெட்டர்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் நம்ம அதை கொண்டது ஒரு மாடல். இன்னொன்று, நாங்கள் எங்களோட இதில் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 0 மைதா ஸ்வீட்ஸ் தான் சரி, இதில் சரி 0 மைதா. ஏன்னா மைதாவும் ஒரு பெரிய இதாக தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நாங்கள் அதனால தான் எங்களோட இதில் வந்து இன்னும் கேக்கு ப்ரெட்டு இதை கூட நான் லான்ச் பண்ணலை, மைதா இல்லாமல் ஒரு சுத்தமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பாம் ஆயில், அதுவுமே வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ப்ரைஸிங் கம்மின்றதுனால எல்லோரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து சைலண்டாக அது ஏதோ ஃபேட்டை ஏற்றி குறைச்சாதான்றாங்க. ஸோ இந்த 3ஐயுமே நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பியூராக கொடுத்துருவோம், நம்ம எங்கள் வீட்டில் என்ன தராங்களோ அதை நம்ம மக்களுக்கும் நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் கொடுத்துருவோன்றதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதனால தான் நாங்கள் அதை ஒரு பியூரிட்டியாக கொடுக்கணும், நம்ம ஜெனரேஷன் தாண்டி வந்தாலும் ஒரு ஹெல்த்தியான இதை உருவாக்கணுன்றதுனால இப்போ ரீசெண்டாக ரெஸ்டாரண்ட்டும் ஒன்று வரும். அதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மில்லட்ஸ் மிக்ஸ் பண்ணி அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஒரு ஹெல்த்தியானதாக, இன்னொன்று ஒரு கொஞ்சம் விலையும் பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட் தான் எல்லாருமே பயன்படுத்த ஒரு விலையில் கொடுக்கணுன்றது தான் எங்களோட எண்ணம். அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணிவிட்டு சாதாரணமாக இப்படி பண்ணிட்டோம் எப்படி பண்ணிட்டோம்னு சாதாரணமாக சொல்கிறீங்க. அது நீங்கள் பயங்கர ஹம்பிளாக ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள்.